வணக்கம். வெள்ளையர்களிடம் இருந்து இந்தியர்களுக்கு விடுதலை கிடைத்தாலும் இந்தியாவுக்குள் வசிக்கும் சில பிரிவினருக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யும் மத்திய மாநில அரசுகள் அவை உரியவர்களுக்கு சென்றடைந்ததா என்று ஆய்வு செய்வதில்லை. நாட்டு மக்களை பல பிரிவுகளாக பிரித்து வைத்துள்ள அரசு தனித்தனியாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறது. ஆனாலும் அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்கும் மக்களோட நிலைமை இன்னமும் மாறவே இல்லை. பல்நோக்கு வசதி கொண்ட சென்னை மாநகர் அருகில் அடிப்படை வசதிகளே இல்லாமல் வசிக்கும் பழங்குடியினர் பற்றி இந்த வாரம் விடியலை தேடி பகுதியில் காண்போம். தமிழகத்தில் இருக்கும் தொல்குடிகளில் இருளர் இன பழங்குடியினரும் அடங்குவர். வட தமிழகத்தில் இருக்கும் கிராமங்களில் சிதறி வாழும் இம்மக்களின் வாழ்க்கை அவர்களது பெயரில் உள்ளது போல இன்னும் இருளில்தான் உள்ளது. இருளர் என்ற சமூகம் தமிழக அரசின் பட்டியலில் பழங்குடியினர் என்று சேர்க்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் பரந்து விரிந்துள்ள இருளர் சமூகம் இன்னும் வளர்ச்சியடையாத நிலையில்தான் வசித்து வருகின்றது. பழங்குடியினர் பட்டியலில் இருக்கும் இம்மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை கூறி வந்தாலும் அதனை பெறுவதற்கு அம்மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்கவில்லை என்பது வேதனையானது. சென்னை மாநகரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் கூடுவாஞ்சேரி அருகே உள்ளது காயாறு என்ற கிராமம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் காயாறு கிராமத்தில் வாழும் இருளர் சமூக மக்கள் பொருளாதாரம், அடிப்படை வசதிகள், சொந்த வீடுகள் இல்லாத நிலையில் பரிதவிக்கின்றனர். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக காயாறு கிராமத்தில் வசிக்கும் இருளர் இன மக்கள் இன்னும் சொந்த வீடு இல்லாமல் குடிசைகளில் காலம் தள்ளி வருகின்றனர். காயாறு ஊராட்சிக்கு உட்பட்ட இப்பகுதியில் சுமார் 25 இருளர் இன குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மற்ற சமூகத்தினரின் வளர்ச்சி அளவிட முடியாதது. ஆனால் இருளர் வாழ்வில் மட்டும் இன்னும் வெளிச்சம் பிறக்கவில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவும் ஏரிகளுக்கு அருகிலும் வாழும் இந்த மக்களுக்கு சாலை வசதிகள் இல்லாததால் மிகவும் துன்பப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தாங்கள் தமிழர்கள் தானா என்றும் இந்தியர்கள் தானா என்றும் அவர்கள் உணர்ச்சி பொங்க குமரி இருக்கிறார்கள். நாங்கள் அந்த காலத்துல எங்க அம்மா அப்பாலாம் அந்த காலத்துல கையில விறங்க போட்டு வயல் வைப்பாங்க. அந்த வயல்ல எலி பொந்து வலை நோண்டி வச்சிருக்கோம். அதில் எடுத்து தான் எங்களுக்கு சாப்பாடுல சாப்பிட்றதே. நாங்கள் அந்த நெல் எடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பா அதை கழுவி காய வச்சு அவிச்சு அதில் தான் சாப்பாடே பண்ணுவோம். நாங்கள்லாம் கடையிலலாம் அரிசி வாங்கினதே இல்லை. நாங்கள் அந்த எலி தான் எங்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஆனால் அதையே அடித்து நாங்களும் சாப்பிடுவோம். அந்த காலத்தில் எலி அடிப்போம். காட்டில் போய் மலையில் போய் கிழங்கு வெட்டிக்கின்னு வருவாங்க. அப்போல்லாம் சாப்பாட்டு வசதி ஏன்னாக்கா இந்த எலியை நம்பி தான் நாங்கள் கிடந்தோம். அப்போல்லாம் அது சாப்பாடு போட்டால் தான் எங்களுக்கு வசதி. இல்லைன்னாக்கா அந்த அற்பெல்லாம் நின்று போச்சுன்னா எங்களுக்கு சாப்பாடு வசதிலாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு தான் எங்களுக்கு இந்த மாதிரி காட்டில் போய் கழுங்கெல்லாம் வெட்டிட்டு மலையில் போய் கழுங்கெல்லாம் வெட்டிட்டு எங்களுக்கு அரிசி கொடுப்பாங்க. நண்டு பிடிச்சி அரிசி கொடுப்பாங்க. அதுதான் எங்களுக்கு சாப்பாடாக இருந்தது. இப்போ தான் என்னமோ ரேஷனில் இலவச அரிசியாக அது இதுன்னு கொடுக்குறாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஐயா. எங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ குடிசைங்களில் பிரிஞ்சு போன குடிசையெல்லாம் பிரித்து போட்ட மடையாக கிடக்குறோம். நாங்கள் அனாதையாக இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி ஒண்டி தான் பண்ணி கொடுத்தாங்களே தவிர எங்களுக்கு இருக்க இடம் எல்லாம் காட்டுறேன்றாங்களே தவிர வசதியெலாம் பண்ணி தரல. நாங்கள் எங்கே பார்த்தாலும் எங்களை விட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காங்க.
என் பெயர் அம்மணி, எங்கள் ஊர் காயார். நாங்கள் வந்து இங்கே சுய உதவி குழு வச்சுருக்கோம். அந்த சுய உதவி குழு பேர் வந்து பெரியார் இருளர் பெண்கள் சுய உதவி குழு. நாங்கள் வந்து பல காலமாக இங்கே இருக்கிறோம். வீட்டு வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, லைட்டு போட்டிருக்காங்க, தண்ணி விட்ருக்காங்க, அவ்வளோதான். வேறு எந்த வசதியும் செய்யலை எங்களுக்கு. வீடு பட்டா தரேன்றாங்க. நாங்களும் எத்தனையோ வாட்டி காஞ்சி வரோம், அங்கெல்லாம் போயிட்டு மனுலாம் எழுதி கொடுத்துருக்கோம். ஆனால் எதுவுமே ஒன்றும் செய்யலை. ரோடு போட சொன்னால் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நீங்கள் உங்களுக்கு வேறு இடம் பார்த்து தரோம் நீங்கள், அதனால் நீங்கள் அங்கே போயிடுங்க, அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு நேரத்துக்கு வேஸ்ட்டாக அந்த ரோடு போடணும் அப்படின்னு எங்களை சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி தான் நடக்கிறதுன்னு தெரியல. இந்த ரோட்டில் கல் முள்ளுமா இருக்குது, குழந்தைங்க கூட நடக்க முடியல செருப்பு போடாத. செருப்பு போடணுன்னா மாதத்துக்கு ஒரு செருப்பு வாங்குறதா இருக்குது. அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். நாங்கள் வேலைங்க இல்லாத அறுப்பு அறுத்து இந்த இருக்கிற கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துருந்தோம். இப்போ வந்து அந்த அறுப்புக்கெல்லாம் மிஷின் வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு. அதனால் நாங்கள் ஊர் விட்டு ஊர் போய் வீட்டு வேலை செஞ்சு அந்த காசு எடுத்துன்னு வந்து தான் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் வசதி நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதனால எங்களுக்கு இந்த நாங்கள் மனுஷன்ற இதுதான் இதுவாகிருக்குமே கண்டி எங்களுக்கு வீட்டு வசதி உங்களுக்கு நீங்கள் இந்த மக்கள் இருளர் மக்கள் உங்களுக்கு நாங்கள் வீட்டு வசதி செஞ்சு தரோம். இதுமாரி ஓடு வீடு கட்டித்தரோம், மாடி வீடு கட்டித்தரோம். இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்ததும் இல்லை, அதுமாரி யாரும் கேட்டதும் கிடையாது. நாங்கள் வந்து இருளர் பெண்கள் குழுவில் இருக்கோம். இந்த தெருவில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க, இருளர் இருக்காங்க. வந்து ஊரில் வந்து எங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. என் பேர் கஜவெளி. இந்த குழு பெரியார் இருளர் பெண்கள் குழு இருக்கோம். ஆனால் நாங்கள் 20ஆம் தேதினா மீட்டிங் போடுவோம். அதில் எல்லா பெண்களுமே செயல்படுவாங்க. 14 பேர் நாங்கள் பேசுவோம். அப்புறம் அந்த ரோடு எல்லாம் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்க சொன்னாக்கா, இதெல்லாம் நீங்களாம் வெளியே தானே போகிறீங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடு வசதிங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தார் பாய் கூட கேட்ட அந்த மழைக்கு எதுவுமே ஊர் ஆளுங்க எங்களுக்கு உதவி பண்ணாத போயிட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு இடத்துல வந்து உதவி பண்ணாங்க. காலேஜ் மூலிமா எங்கே எல்லார் இடத்துலையும் வந்து எங்களுக்கு மழை இடத்துல வந்து பண்ணாங்க. அப்புறம் இப்போ புயல் அடிச்சு ரொம்ப கஷ்டப்படும். ஊர் ஆளுங்களாம் வந்து ஓடியாந்து ஒரு வீட்டுங்களை விட்டு வீடோ தலேறி எல்லாரையும் கூப்பிட்டு வந்தால் நைட்டு 8-8:30 மணிக்கு மேலே இந்த மரம்லாம் வெட்டி எங்கள் ஆளுங்களாம் இட்டுன்னு போயிட்டு எங்களுக்கு அடக்கலம் பண்ணாங்க. வந்து அப்புறம் 8-8:30 மணிக்கெலாம் வீட்டை வந்து பார்த்தா வீடு வாசல் அசிங்கமாக இருக்குது, ஒன்றுமே முடியல. எங்கேயோ புயல் அடிக்கிறது, எங்கள் ஊரில் வந்து புயல் அடிச்சுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீடு வாசல் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். எங்களுக்கு சாமான் திட்டு எல்லாமே எங்கெங்கேயோ ஓடி போச்சு. எல்லாத்தையும் தேடி ஒரு 2-3 நாள் ஆச்சு. நாங்கள் வீடு நல்லா குடும்பம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வசதி இல்லாத போச்சு, படிப்பு இல்லாமல் போயிடுச்சு, புக்கு எல்லாமே பாழாக போயிடுச்சு. அதெல்லாம் இப்போது எல்லாம் எடுத்து வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்க ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் ஊர் மக்கள் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. ஆனால் பணம் போகிறேன்றாங்க, ஆனால் எங்களுக்கு எந்த வசதியுமே ஒன்றும் பண்ணல. பேங்க்கில் போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் பார்த்து தான் வந்துமே இருக்கோம். இந்த நாட்டில் நாங்கள் பிறந்தோம்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. பஸ் இல்லை, இதுவும் இல்லாத அப்பப்போ அப்படின்னு நின்று போது கரண்ட் வசதி இல்லாத ரொம்ப இருட்டு காலம் மாதிரியே இருந்தோம். இந்த காயரில் வந்து எங்களுக்கு வந்து எந்த வசதியும் செய்து கொடுக்கல. ஆனால் தமிழர்களாக இருக்கிறதுக்கே நாங்கள் தகுதி இல்லாத மாதிரி இருக்கோம். என்னன்னா அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு எந்த முயற்சியும் செய்யலை. வீடு கட்டித்தரேன்றாங்க, வீடு கட்டித்தர பலனே இல்லை. வீடு மாற்று இடமும் தரேன்னு சொல்கிறாங்க, அந்த இடமும் கிடைக்கல எங்களுக்கு. இன்னும் நான் போய் கேட்டாக்கா இன்னும் இருமா கொஞ்ச நாள் இருங்க, நான் அப்புறம் மாற்றி தரேன். தலைவருங்களை மாறுறாங்களே தவிர எங்களுக்கு இந்த இடத்துல சுயமாக நாங்கள் வீடு கட்டி ஒரு இடத்துல நாங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவே இருக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து அவங்களாம் செய்யணுன்னா இப்போ எதுனா ஓட்டு எலெக்ஷன் அதுமாரி வந்தால் தான் எங்கள் தெருவுங்களை வந்து பார்க்குறாங்க. அனைத்து தான் ரோடு போகிறது, தண்ணி இப்போ குழா இல்லைனாக்கா இப்போ குழா போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்தமாரி வசதி தான் செஞ்சுன்னு வராங்களே தவிர இப்போ எங்களுக்கு இப்போ காற்று மழை அந்தமாரி காலங்கள் வந்தால் எங்களுக்கு வீடு இல்லை. இப்போ எங்களுக்கு இப்போ சுத்தமாக வீடு எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இப்போ லைலா காலேஜ் அந்தமாரி அங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து இந்த தார்பாய் சாப்பாடு உணவு அது எல்லாமே கொடுத்தாங்க எங்களுக்கு. வேறு எந்த இதுவும் அவங்களால முடிஞ்சது வந்து எங்களுக்கு செஞ்சுட்டு போனாங்க. இப்போ வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க எங்களை வந்து பார்த்ததுனால இப்போ எங்களுக்கு தேவைன்னாக்கா இப்போ எங்களுக்கு மெயினாக வீடு வேணும். நாங்கள் சொந்தமாக சுய தொழில் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கணும் எங்களுக்கு. அதேமாரி எங்கள் குழுக்கள் வந்து நல்ல முயற்சி அடைந்து இந்த இடத்துல இருந்து மாற்று இடம் கேட்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஆனால் இந்த இந்திய நாட்டில் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல இப்போ வரும்போது பார்த்த இடத்த பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு நாள் குடி தண்ணி வர ஒரு வாரம் வராது. அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது எங்களுக்கு. இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போனோன்னா கூட ஒரு நாள் பஸ் வரும், ஒரு நாள் பஸ் வராது, போய் கூட்டின்னு வர நிலமையில இருப்போம் நாங்கள் பசங்களுக்காக. அதேமாரி
இந்தியர்களின் நாட்டில் இந்தியர்கள் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த இந்தியர்கள் நாங்கள் தான். ஆனால் எங்களை வந்து இந்த டிவின் மூலமாக தான் அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல. இவ்வளோ நாள் வந்து எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்க மாட்டுறாங்க. எங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எதுவுமே வந்து கேட்க மாட்டுறாங்க. முதல் கால் எடுத்து வச்சு தான் 1968 கால் எடுத்து வச்சேன். இங்கே மண் செடி கொடி அனாமத்தான் கடந்தது. அப்போலேருந்து இந்த புளியா மரங்களை பெருசாக இல்லை. 20 வருஷமாக தான் ஒரு குட்டை காலை தண்ணி போகும், குட்டையில் தான் நீஞ்சி போகும், தண்ணியில் தான் நீஞ்சி வருவோம். சுருக்காட்டு கூட போகிறதுக்கு இடம் கிடையாது. இல்லை சுருக்காட்டு காவாயில் பார்ப்பாங்க, சுருக்காட்டு கூட போகாது. போனால் ஏதாவது செத்தா கூட காவாயில் தான் பதிக்கணும். சுருக்காட்டுக்கு போகாது, சுருக்காட்டுக்கு இடம் கிடையாது. எப்போ 1968 வரைக்கும். அப்போல போராடி கீராடி எங்கள் மாமியார் சாவுக்கு சபதம் போட்டேன் பஞ்சாயத்தில். இந்த சாவு சுருக்காட்டுக்கு போய் ஆகணும்னு கண்டிப்பாக போக வச்சேன். ரோடு அப்போ தான் வர வச்சேன். தண்ணியில் நீஞ்சி போகிற வந்து மணி பீரியடில் தலைவர் மணி அவர் பீரியடில் ரோடு வாராவதி கட்டி தண்ணி வர வச்சோம். தண்ணி போகிற இப்போ ஜனங்க எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறதுனா காட்டில் எடுத்துன்னு விட்றேன்றாங்க. வாசம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் குழந்தை குட்டி எல்லாமே அனாமத்தமாக போய் இருக்க முடியுமா? பாம்பு பூச்சி இருக்கிற இடம் காடு, அங்கே தண்ணி வரும் வழி, அந்த குழந்தை குட்டி தனிப்பட்ட போது இருக்குமா? அதனால் காம்பவுண்டு சுற்றி காம்பவுண்டு போட்டு ஒரு தகர ஓட்டை போட்டு எங்களுக்கு வழிநடை செய்து விட்டிங்கன்னா நாங்கள் போக தயாருன்றோம். அது பஞ்சாயத்தில் பணம் இல்லையா? எங்களுக்கு தற்சமயம் ரோடு போகணும். ரோடு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, போன வாரம் போய் பஞ்சாயத்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, ரோடு பாம்பு ஆகிது, பணம் இல்லைன்னாங்க. தலைவர் இல்லாததுனால கிளாருக்கு சொல்லிட்டான், பாம்பு ஆகிது இன்னும் இப்போ கிடையாதுன்ட்டாங்க. 23 வீட்டுக்கும் வீடு கூரை அமைக்கணும், எரியாத கூரை அமைக்கணும். இங்கே தண்ணி வசதி இருக்கணும், ரோடு வசதி இருக்கணும். லைட்டு அப்பப்போ நின்று போகுது. இப்போ வாரத்துக்கு ஒரு தான் தண்ணி வருது. இது எங்களுக்கு வசதி இல்லை. குழந்தை குட்டியில் ரொம்ப வேதனைப்படுது. இதுதான் முக்கியம். எரியாத வீடு கண்டிப்பாக தேவைப்படும். காயாறு கிராம பெண்களின் கோரிக்கைகளையும் கோபத்தையும் பார்த்த நாம இனி அங்குள்ள மாணவிகளின் எதிர்பார்ப்புகளையும் பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரியவர்கள் ஒருபுறம் தங்களது மனக்குமுறலை கொட்டினாலும் அடுத்த தலைமுறைக்கு தயாராகியுள்ள இருளர் இன மாணவிகள் கல்விக்காக கஷ்டப்படுகிறார்கள். பள்ளி சென்று வர உரிய வாகன வசதிகள் இல்லாததால் தங்களது எதிர்காலம் முன்னோர்கள் போலவே முடங்கிவிடுமோ என்ற அச்சம் அவர்களுக்குள்ளும் உள்ளது. நன்றாக படித்து உயர்கல்விக்கு செல்ல ஆரம்பித்தால் அதற்கேற்ற பாடப்பிரிவு கொடுக்க கல்வி நிறுவனங்கள் மறுத்து வருவதாகவும் இருளர் இன மாணவிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். என் பேர் சர்ஸு. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எஸ்டின்னு சொன்னாவே சி குரூப் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஏன் எங்களுக்கு வேறு எந்த குரூப் எடுத்து கொடுக்குறதா அப்படின்னு நாங்களே கேட்குறோம். ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. அந்த குரூப் வேறு எந்த குரூப்பும் கொடுக்க மாட்டுறாங்க. நான் காலைல 7:30 தான் பஸ்ஸு, 7:30 தான் பஸ்ஸு வரும். அதுக்கு மேலே பார்த்தா 10:30 தான் பஸ்ஸு வரும். அதை விட்டால் எங்களுக்கு வேறு பஸ்ஸில் நடந்து போனோம்னா சைக்கிளில் அப்படி தான் எடுத்துன்னு போனோம். வேறு எந்த வசதி எங்களுக்கு பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கும் பஸ் வரமாட்டுது. அதை போல் இல்லைனா எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. சாலை வசதிகள் இல்லாத காயாறு கிராமத்தில் இருளர் இன பகுதிகளில் வீடுகளுக்குள் பாம்புகள் விருந்தினர் போல வந்து செல்வதும் நச்சு பூச்சிகள் அடிக்கடி நகர்ந்து வருவதும் வாடிக்கை என அப்பகுதி மக்கள் வேடிக்கையாக தெரிவிக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் இல்லாவிட்டாலும் வழிபாட்டுக்காக வெளியூர் செல்லாமல் அங்கேயே குலக்கோயில் ஒன்றை உருவாக்கி வழிபாடு செய்வதும் அதைத் தொடர்ந்து சாமி ஆட்டத்தில் ஈடுபடுவதும் தங்களுக்கு மனநிறைவு என்று இருளர் இன பெண்கள் தெரிவித்தனர். இது எங்கள் குலதெய்வம் கன்னிமா சாமின்னு கும்பிடுவோம். எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து இந்த சாமியை கோர்ச்சிங்க வர இடத்துல வச்சு எங்கள் தாத்தா பாட்டி இது கோரிச்சாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா அதை கோரிச்சின்னு வந்தாங்க. எங்களுக்கு இந்த சாமியை விட்டால் வேறு சாமி எங்களுக்கு தெரியாது. இதுதான் குலதெய்வம். எங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான்.
அதனால இப்போ நாங்கள் அந்த தாத்தா பாட்டி செய்தது நாங்கள் விடக்கூடாதுன்ட்டு நாங்கள் இதை கடைப்பிடிச்சிக்கின்னு வரோம். நாங்கள் கடைப்பிடிச்சி நாங்கள் செய்துன்னு வரோம். எங்களுக்கு வர ஒன்று தருவாங்களா? காயாறு கிராமத்தில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்காக செயல்பட்டு வரும் ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை சார்பில் இதுவரை எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்ட போதும் சாலை வசதி, சொந்த வீடு, வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவை கிடைக்கவே இல்லை. இன்னும் குறிப்பாக பழங்குடியினர் சான்றிதழ் வாங்குவது குதிரை கொம்பாகவே உள்ளது. ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு நிறுவனத்தில் பொறுப்பாளராக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் பழங்குடி இருளர் மக்களுக்காக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து கடந்த 4 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு வரோம். அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனையாக ஜாதி சான்று வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க சமவெளிகளில் வசிக்கிறதால அடிப்படை தேவைகளான வீடு, குடிநீர் வசதி, சாலை வசதி இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி சப்போஸ் அவங்க வீட்டு மனை இருந்தாலும் பட்டா கிடைக்கிறதுல அரசு வழங்கும் அந்த அரசு நல திட்டம் மூலமாக கிடைக்கக்கூடிய வீடுகள், பசுமை வீடு, இந்திரா நினைவு குடியிருப்பு இது போன்ற வீடுகள்லாம் கிடைக்கிறது இல்லை. சப்போஸ் அவங்க ஜாதி சார்ந்து கிடைச்சாலும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்காம மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அரசியல்ல பங்கேற்கணுன்ற ஆசை இந்த மக்கள் மத்தியில வந்தாலும் அரசியல பங்கேற்க முடியாத ஒரு சூழல்ல இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ன்றது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் இவங்களால வாங்கவே முடியல. இப்படி பாத்தீங்கன்னா இந்த மக்கள் பல்வேறு பிரச்சனைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. எல்லார் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க இந்த காடு கரை ஓரங்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த வன உரிமை சட்டம் காடுகள்ல இருக்கிற மூலிகள், கிழங்கு வகைகள் மற்றும் இந்த சிறுவன மகசூல் இத மாதிரிலாம் அவங்களால எடுக்க முடியல. இது காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்டங்களும் இந்த பிரச்சனை இருக்கு அவங்க மத்தியில. அதே மாதிரி இவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அதிகாரிகள்கிட்ட சொல்லும் போது அதிகாரிகள் செய்ய முன்வரும்போது அந்த அதிகாரிகள் வேற இடங்களுக்கு மாற்றப்பட்டு போயிடுறாங்க. அதனால மறுபடியும் புது அதிகாரி வரும்போது எங்களுடைய பிரச்சனைகளை அவங்க முன்னெடுத்து செல்ல முடியல. அதனால இந்த மக்கள் பின்தங்கியே இருக்கிறாங்க. அரசாங்க சலுகைகள் பெரும்பாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. இது ஒரு பெரிய விஷயமா நாங்க பாக்குறோம். ஆனா அரசாங்கத்துல சொல்றாங்க நிறைய இந்த பழங்குடி மக்களுக்காக நிதிகள்லாம் நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அந்த நிதிகள் சரியான முறையில இந்த இருளர் மக்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அதை அந்த அதிகாரிகள் நேரடியா அந்த மக்கள் மத்தியில அவங்க நேரடியா விசாரணை பண்ணால ஒழிய இந்த சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லைன்னா அந்த சலுகைகள்லாம் அந்த மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மகளிர் குழுக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. மகளிர் குழுக்கள் நல்லா பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கும் மகளிர் திட்டத்தின் மூலமா உதவிகள் கிடைக்கணும். அப்பதான் அந்த பொருளாதார அளவுல அவங்க மேம்பாடு அடைய முடியும். தினக்கல் மேல்மை திட்டம் இருக்கு,
அப்புறமா கிராம வறுமை ஒழிப்பு சங்கம்லாம் இருக்குது. இந்த சங்கத்தெல்லாம் அந்த மக்களை வந்து அவங்க ஈடுபடுத்தணும். அதற்கான விழிப்புணர்வை வந்து அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்காக யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை அணுகி அவங்களுக்கு வந்து இந்த தகவல்லாம் சொன்னாதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு. என் பேர் பாலாஜி. நான் வந்து ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளையில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வந்து 2012 அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்யறதுக்கு போராடி இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டாக இந்த இடத்துல வாழறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது. அரசாங்கத்தில் இவங்களுக்கு அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா தெருவிளக்கும் தண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு வசதிகளும் ஏற்படுத்தி தரல. அதாவது எலெக்ஷன் டைமில் மாற்றம் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்க்குறாங்க, இதை செய்கிறோம் அதை செய்யணும்னு சொல்கிறாங்களே தவிர இதுவரையிலும் அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. 2012 நம்ம வளர்ச்சி ஆணையர் கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் கூட அந்த கிராமத்தை வந்து பார்வையிட்டு அப்போது அங்கே இருந்த மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு அவங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து கழுத்து மேடு புறம்போக்குன்றதுனால பட்டா கிடைக்காது, அதனால் மாற்று இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொன்னாங்க. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா அப்போ இருந்த கலெக்டரும் மொத்தம் வந்து ஆர்டிஓ எம்எல்ஏ எல்லாரும் வந்து ஒரு இடத்த தேர்வு பண்ணி 12 இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக இந்த மக்கள் போராடுறாங்கன்னா அவங்களுக்கு மாற்று இடமும் கிடைக்கல. அவங்க வந்து வாழ்வாதாரத்தில் எந்த நிலையிலும் முன்னேறலை. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மற்ற சமூகம்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு மாத்திரம் எந்த ஒரு சாலை வசதி கூட போட அந்த பஞ்சாயத்து வந்து மனசு வரல. காரணம்னு கேட்டால் அவங்க வந்து அது நீர்நிலை புறம்போக்கு அதில் எதையும் செய்யக்கூடாது என்ற ஒரே காரணம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியிலேயே கூட பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு அரசாங்கம் அனுமதி தராங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத அந்த மக்களை கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமாக அங்கே இருக்கிறாங்களே அதோட நிலத்தோட தன்மை தான் என்ன. அரசாங்கம் நினச்சா அதை மாற்றி வந்து கிராம நிலத்தை மாற்றி அவங்களுக்கு பட்டா கொடுத்து அவங்களோட அடிப்படை வசதி எல்லாமே செய்யலாம். ஏன்னா அந்த அரசாங்கம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு வந்து நம்ம ஆட்சியாளர்களை தான் சொல்லணும். ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் வந்து செய்கிறோம் அதை செய்யணும்னு சொல்கிறாங்களே தவிர எந்த ஆட்சிக்காரர் வந்தாலும் குறிப்பாக அந்த இருளர் மக்களுக்கு எந்தவித வசதிகளும் செய்து தரல. தேர்தல் நேரத்தில் காயாறு பக்கம் காலடி வைக்கும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அதற்கு பிறகு அந்த பக்கமே திரும்பி பார்ப்பதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மழை, வெயில், புயல் என இயற்கை சீற்றத்தோடு போராடி வாழ்க்கையை நடத்தும் இருளர் இன மக்களுக்கு கருணை அடிப்படையில் கூட வீட்டுமனை பட்டாவும் வீடுகள் கட்டி கொடுக்கவும் அரசுக்கு மனசில்லை. வறுமை, அறியாமை, இல்லாமை ஆகிய மையங்களை ஒழித்து கட்ட கல்வி என்ற ஆயுதமே சிறந்தது. இப்போது இருளர் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைப்பது அரிதாகி வருகிறது. இப்போதைய தலைமுறையை மாற்றி அமைக்க அவர்களுக்கு கல்வி அறிவை வளர்க்க அரசு மட்டுமின்றி தன்னார்வ அமைப்புகளும் முன்வர வேண்டும். ஆதிக்க சாதிகளும் அடக்கும் பிரிவினரும் ஒடுக்கும் கும்பலும் உயர்ந்து ஓங்கி நிற்கும் இந்த சமூக சூழ்நிலையில் இருளர் இன மக்கள் மீது படர்ந்துள்ள இருளை அகற்ற வெளிச்சம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை. தமிழக அரசுதான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதில் அடிப்படை நியாயம் உள்ளது. ஆனாலும் அரசாங்கத்தை மட்டுமே முழுமையாக சார்ந்திராமல்
தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுபோன்ற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த உறுதியேற்க வேண்டும் என்பதுதான் இந்த வாரம் விடியலை தேடி குழுவின் எதிர்பார்ப்பு. இனி அடுத்த வாரம் விடியலுக்காக காத்திருக்கும் மற்றொரு தரப்பு மக்களின் வாழ்நிலை குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.